வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எங்கள் கதையை பார்க்க வந்த உங்களை நானும் வரவேற்கிறேன். நீங்கள் எங்க கதையை கடைசி வரைக்கும் பாருங்க. எங்க கதை உங்களுக்கு பிடிச்சா நீங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. இது போல எங்கள் சேனலில் வாரம் வாரம் கதைகள் ஒளிபரப்பாகும். ஆகவே நீங்கள் இதுபோல கதைகளை பார்க்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு வேற கதைகள் வேண்டும் என்றாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செய்யுங்க. நீங்கள் கேட்டபடியே நாங்கள் கதையை ஒளிபரப்பு செய்கிறோம். உங்களை நானும் அறம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். இது கதை நேரம். ஒரு ஊரில் அஞ்சலி, வருண் என அக்கா தம்பிகள் இருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு செல்லும் வழியில் அவர்களின் ஊரைச் சேர்ந்தவர்கள் இருவர், அவர்களின் பெயர் ராஜேஷ், சுரேஷ் என இரு நண்பர்கள் இருக்கிறார்கள். அஞ்சலியும் வருணும் வீட்டிற்கு செல்லும் வழியில் ராஜேஷும் சுரேஷும் வாக்குவாதம் செய்வதை இவர்கள் இருவரும் கவனிக்கிறார். இவர்களின் வீட்டில் தாய், தந்தை, பாட்டி என மூவர் இருக்கிறார்கள். தந்தையின் பெயர் சின்னசாமி, தாயின் பெயர் சுமதி, பாட்டியின் பெயர் சின்னத்தாய். என்னவா சின்னசாமி, நம் ஊரில் நடக்கும் விஷயத்தை கேள்விப்பட்டாயா? ஆமாமா, அந்த ராஜேஷ் சுரேஷ் விஷயம் தானே. என்னங்க, அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் அல்லவா? அவர்களுள் என்ன பிரச்சனை? ஆமா சுமதி, ஆனா என்னதான் நண்பர்களா இருந்தாலும் சண்டை வராமல் இருக்குமா? சரியாக சொன்னப்பா சுமதி, அவர்களுக்கு இட பிரச்சனை. அது எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அதாவது சுமதி அவர்களின் தந்தை காலத்தில் வாங்கி போட நிலம் மொத்தம் 10 ஏக்கரா வரும். அந்த நிலத்தை அவர்கள் நம் ஊரில் வாங்கினார்கள். அவர்கள் இருவரும் நண்பர்கள் என்பதால் அவர்கள் வாங்கி போட நிலத்தை சரிசமமாக பிரிக்கவில்லை. இப்போ அவர்களின் மகன்களும் நண்பர்கள் தான், ஆனாலும் அந்த இடத்தை பிரிக்கவே அவர்கள் சண்டை போடுகிறார்கள். இதில் என்ன அதே இருக்கிறது? அந்த 10 ஏக்கராவை இருவரும் 5 ஏக்கர் என பிரித்து கொள்ளலாம் அல்லவா? அதாவது சுமதி, ராஜேஷின் அப்பா சுரேஷின் அப்பாவை விட நிறைய காசு கொடுத்து அந்த இடத்தை வாங்கினார்கள். ராஜேஷோட அப்பா கிட்ட காசு இல்லாதப்போ சுரேஷோட அப்பா தானே காசு கொடுத்து உதவி இருக்காரு. அப்படியாங்க, அதனாலதான் சண்டையா? அதாவது நீங்க சொல்றபடி பார்த்தா ராஜேஷ் ஓடப்பா இந்த நிலத்துக்கு மட்டும்தான் அதிகமா பணம் கொடுத்து இருக்காரு. ஆனால் ராஜேஷன் அப்பா கஷ்டப்படும் போது எல்லாம் சுரேஷன் அப்பா பணம் கொடுத்து உதவி இருக்காது. ஆமாம் சுமதி, நீ சரியாக சொன்ன. அதனாலதான் அவர்கள் இருவருக்குமே சண்டை. சரி சுமதி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு மார்க்கெட் போகணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்குங்க. நீங்கள் இவர்கள் பிரச்சனையை பற்றி பேசினீர்கள் அல்லவா? அதனால்தான் நான் மார்க்கெட் விஷயத்தை சொல்லவில்லை. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஆமாம், அஞ்சலியும் வருணும் எங்கு சென்றார்கள்? அவர்கள் இருவரும் சும்மா நடந்துட்டு வரலாம்னு போயிருக்காங்க. அம்மா, இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் வந்து விடுவார்கள். நாங்கள் கிளம்புகிறோம். சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. அஞ்சலியும் வருணும் அவர்களின் வீட்டிற்கு வந்தார்கள். பாட்டே, அப்பா அம்மா எங்க போயிருக்காங்க பாட்டே? வருண் இன்னிக்கு அப்பாவும் அம்மாவும் மார்க்கெட் போறேன்னு சொல்லி இருந்தாங்கில்ல, அதுதான் மார்க்கெட் போயிருப்பாங்க வருண். என்ன பாட்டு, நான் சொல்றது சரிதானே? சரியாக சொன்னம்மா. என் பேத்தி மிகவும் புத்திசாலி. சரி, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பாட்டே, நம் வீட்டிற்கு வரும் வழியில் ராஜேஷ் மாமாவும் சுரேஷ் மாமாவும் வாக்குவாதம் செய்து கொண்டு இருந்தார்கள் பாட்டே. ஆமாம் பாட்டி, தம்பி சொல்வது சரிதான். அதை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் ஊரில் இருக்கும் சிலரிடம் கேட்டோம் பாட்டி. அவர்கள் இருவருக்கும் இட பிரச்சனை என்று சொன்னார்கள் பாட்டே. ஆமா கண்ணுங்களா, நீங்க சொன்னது சரிதான். இதே மாதிரி ஒரு ஊரில் இரு நண்பர்களுக்கு இடையே இட பிரச்சனை இருந்தது. அப்படியா பாட்டே? எங்களுக்கு அந்த கதையை சொல்லுங்கள் பாட்டே. நீங்கள் கதையை சொல்லுங்கள் பாட்டி, நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம். சரி, நான் சொல்கிறேன் கேளுங்கள் குழந்தைகளா. ஒரு ஊரில் ராமன், மாறன் என இரு நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் அவர்களின் ஊரிலேயே மிகச் சிறந்த நண்பர்கள். அவர்களின் நட்பை பார்த்து பொறாமைப்படுபவன் நகுலன். நகுலனுக்கு இவர்களை கண்டாலே ஆகாது. அவன் இவர்கள் இருவரையும் பிரிக்க எண்ணினான். ஏன் என்றால் அவர்கள் ஊரில் இவனை விட நல்ல பேர் எடுப்பவர்கள் ராமனும் மாறனும் மட்டும்தான். போர்மகள் ராமனையும் மாறனையும் பாராட்டுவது நகுலனுக்கு பிடிக்காது. ஒருமுறை இவர்களின் ஊரில் இருக்கும் ஒரு பணக்காரருக்கு ராமனும் மாறனும் ஒரு பெரிய உதவி செய்தார்கள். அதற்கு பரிசாக ஒரு இடத்தை இவர்களுக்கு அவர் இலவசமாக கொடுத்தார்.
இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட நகுலன் இதை வைத்து இவர்களை பிரிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்தான். ஆனால் நகுலன் இவர்கள் இருவருக்குமே நண்பன். ஆனாலும் நகுலனுக்கு இவர்களை பிரிக்க வேண்டும் என்ற லட்சியமே அவனுக்குள் இருந்தது. ராமனுக்கும் மாறனுக்கும் நகுலன் இவர்களை பிரிக்க எண்ணுகிறான் என்ற விஷயம் அவர்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நகுலன் இவர்களிடம் நடித்தான். ராமனுக்கும் மாறனுக்கும் இவன் மேல் துளியும் கூட சந்தேகம் வரவில்லை. இவனும் அவர்கள் நண்பன் என அவர்கள் இருவரும் நம்பினார்கள். அந்த பணக்காரர் இலவசமாக கொடுத்த இடத்தை பயன்படுத்தி நகுலன் ஆட்டத்தை ஆடத் தொடங்கினான். நகுலன் ராமனிடம் சென்று அந்த பணக்காரர் இலவசமாக கொடுத்த இடம் மாறனால் தான் வந்தது என்று சொன்னான். பிறகு நீ எல்லாம் மாறனுக்கு ஒரு நண்பனே கிடையாது என்று என்னிடம் சொன்னான். நீ ஒரு கெட்டவன், நீ பேராசைக்காரன், உனக்கு ஊரில் நல்ல பெயர் வந்ததற்கு மாறனே காரணம் என்று சொன்னான். அது மட்டும் இல்லாமல் ராமன் எனக்கு நண்பனாக நடிக்கிறான், அவன் நல்ல நண்பனே கிடையாது என இப்படியாக நகுலன் ராமனிடம் சென்று மாறனை பார்த்து பயங்கரமாக வெறுப்பேற்றினான். மாறன் இன்னும் ஒன்றையும் சொன்னான். இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லாதே என்றும் சொன்னான். அதுவும் முக்கியமாக அந்த ராமனிடம் சொல்லாதே என்று மாறன் என்னிடம் சொன்னான். அப்படியா நகுலா? மாறன் என்னை பற்றி உன்னிடம் இப்படியா சொன்னான்? அதற்கு நகுலனும் ஆம் என்று பதில் சொல்ல ராமனிடம் ஒரு கேள்வியும் இருந்தது. இவன் ஏன் போய் சொல்ல வேண்டும்? இவனும் எங்கள் இருவருக்கும் நண்பனாயிற்று. அதனாலே நகுலன் சொன்னதை ராமன் நம்பிவிட்டான். இதற்கு அடுத்த நாள் ராமனிடம் மாறன் பேசியும் அவன் பேசவில்லை. இதுபோல ராமன் பல இடங்களில் மாறனை அவமானப்படுத்தினான். ஆனாலும் மாறன் பொறுமையே கைவிடவில்லை. இருந்தாலும் ராமனின் செயல் மாறனை மிகவும் கோபப்படுத்தியது. பிறகு இருவரும் கோபத்தில் சண்டை போட்டு கொண்டார்கள். ராமன் கேட்டான், அந்த பணக்காரர் பரிசாக கொடுத்த இடத்தை எனக்கு கொடுத்து விடு. மாறனும் கொடுக்கவில்லை. அதனால் ராமன் கோபத்தில் அந்த இடத்தை யாருக்கும் வேண்டாம் என்று கம்பி வேலி போட்டு விட்டான். பிறகு ராமனும் மாறனும் பிரிந்தார்கள். இவர்களின் நட்பு உடைந்தது. இருவரும் எப்போவாவது ஊரில் நேரில் சந்தித்தாலும் முகத்தை திருப்பி சென்று விடுவார்கள். இதை பார்த்து நகுலன் மகிழ்ச்சியாக இருந்தான். அதுவும் மிக மகிழ்ச்சியாக இருந்தான். ஊரே பேசியது. ஒரு இடத்திற்காக இரு நெருங்கிய நண்பர்கள் பிரிந்தார்கள் என்று ஊரே ஆச்சரியப்பட்டது. இந்த விஷயம் ராமனுக்கும் மாறனுக்கும் ஒரு இடத்தை பரிசாக கொடுத்த அந்த பணக்காரனுக்கு தெரிய வந்தது. அவரால் நம்ப முடியவில்லை. அவருக்கு குற்ற உணர்ச்சி வந்தது. ஏன் என்றால் அவர் பரிசாக கொடுத்த இடத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது என்று அவர் வருத்தப்பட்டார். இந்த பணக்காரர் ராமன் வீட்டுக்கு சென்று சமாதானம் சொன்னார். ராமன் அதற்கு பதில் கூட கொடுக்காமல் அவன் சென்று விட்டான். ராமனுக்கு மாறன் மேல் அவ்வளவு கோபம் என்று பணக்காரர் தெரிந்து கொண்டார். அதனால் அவர் மாறன் வீட்டுக்கு சென்று சமாதானம் சொன்னார். அதற்கு மாறன் சொன்னான், ராமன் மேல்தான் தவறு இருக்கிறது. இந்த பணக்காரர் இருவரையும் சேர்த்து வைக்க முடிவெடுத்தார். ஆனாலும் இவரால் முடியவில்லை. முன்னால் எந்த அளவுக்கு நண்பர்களா இருந்தார்களோ இப்போ அதே அளவுக்கு எதிரிகள் ஆகிவிட்டார்கள். பணக்காரர் இவர்களை எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதற்கு இவர்களின் ஊரில் சென்று ராமனுக்கும் மாறனுக்கும் யார் நெருங்கிய நண்பர்கள் என்று விசாரித்தார். அதற்கு ஊரில் இருப்பவர்கள் நகுலன் தான் இருவருக்குமே நெருங்கிய நண்பர் என்று கூறினார்கள். இவரும் அந்த விஷயத்தை தெரிந்தவுடன் அவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்க நகுலனையே தேர்ந்தெடுத்தார். நகுலனை வைத்து இவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற முடிவையும் எடுத்தார். ஆனால் நகுலன் உடன் பணக்காரர் பழகுன கொஞ்ச நாட்களிலே பணக்காரருக்கு நகுலன் மேல் சந்தேகம் வந்தது. பணக்காரரின் சந்தேகம் நகுலனின் பேச்சும் நடவடிக்கையும் பணக்காரரின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது. பணக்காரர் முடிவெடுத்தார், எப்படியாவது நகுலன் வாயிலிருந்து உண்மை வர வேண்டும் என்று அவர் முடிவு எடுத்தார். ஏனென்றால் யாரால் ராமனும் மாறனும் பிரிந்தார்களோ அவனால் அவர்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்று அவர் முடிவு எடுத்தார். பணக்காரர் நகுலனை ஆள் வைத்து கடத்தினார். பிறகு அந்த விஷயத்தை ஊர் முழுக்க பரப்பினார். பிறகு நகுலனின் நண்பர்களாகிய ராமனும் மாறனும் அவனை காப்பாற்றினார்கள். பிறகு நகுலன் ராமனிடமும் மாறனிடமும் மன்னிப்பு கேட்டான். நடந்ததை அனைத்தும் சொன்னான். நகுலன் தான் ராமனையும் மாறனையும் பிரித்தது என்றும் சொன்னான்.
இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் இருவருக்கும் இடையில் உள்ள பகை நீங்கி மீண்டும் நட்பு மலர்ந்தது. இருவரும் ஒருவரை பார்த்து சிரித்துக் கொண்டு அவர்கள் செய்த தவறுக்கு அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார்கள். இருவரும் பழையபடி பேச தொடங்கினார்கள். இருவரும் நகுலனையும் மன்னித்து விட்டார்கள். ஏதோ அறியாத பயன் தெரியாம பண்ணி விட்டான் என்று இருவரும் நகுலனை மன்னித்து விட்டார்கள். அப்போது பணக்காரர் அங்கே வந்து, நகுலன் தான் உங்களை பிரித்தான் என்ற உண்மையை நான் அறிந்தேன். பிறகு நான் தான் நகுலனை ஆள் வைத்து கடத்தினேன் என்று பணக்காரர் இவர்களிடம் சொன்னார். ஏனென்றால் எவன் ஒருவன் உங்களை பிரித்தானோ அவனே உங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். பிறகு ராமனும் மாறனும் அந்த பணக்காரருக்கு நன்றி சொன்னார்கள். அதற்கு அப்புறம் பணக்காரர் அவர்களுக்கு பரிசாக கொடுத்த இடத்தை சுத்தம் செய்து ராமன் மாறன் நட்புக்கு அடையாளமாக இருவரும் அந்த இடத்தில் நூலகம் கட்டினார்கள். அதற்கு ராமன் மாறன் நூலகம் என்று பெயரிட்டார்கள். என்ன குழந்தைகளா, உங்கள் நட்பில் சண்டை வந்தால் கோபப்படாதீர்கள், சிந்தியுங்கள், நன்கு சிந்தித்து செயல்படுங்கள்.